ஹாய் ஹலோ வெல்கம் டு பிஜே சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கன்னியாகுமரி ஸ்டைல்ல எப்படி ஒரு மீன் குழம்பு வைக்கலாம்னு பார்க்க போறோம். நான் இன்னைக்கு சூர மீனை மண் சட்டியில வைக்க போறேன். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்ப்போம். குழம்பு வைக்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ அளவு இருக்கும் சூர மீன் எடுத்துருக்கிறேன். இந்த மீனை நல்லா கழுவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணுவோம். அந்த மசாலாவுக்கு முதல்ல ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். தேங்காய் கொஞ்சம் அதிகமாகவே தான் வேணும். 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கிறேன். அது கூடவே ஒரு 2 ஸ்பூனுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கிறேன். இது வந்து காஷ்மீரி சில்லி, காரம் கம்மியாக இருக்கும், நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்கலாம். இதையெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மொத்தமாக நல்லா மைய அரைச்சிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் புளி எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன். இது எல்லாமே ஒன்றா சேர்த்து தான் நம்ம கலந்து வச்சு தான் அப்புறமா குழம்பு வைக்க போகிறோம். இப்போ குழம்பு வைக்கிறதுக்காக நான் ஒரு மண் சட்டி எடுத்துருக்கிறேன். இந்த மண் சட்டியில் தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். என்ன தான் விதவிதமாக இன்றைக்கி பாத்திரங்கள் வந்தாலும் நம்ம மண் சட்டியில் வைக்கிற அந்த குழம்போட டேஸ்ட்டே தனி தான். இந்த மண் சட்டியில் தான் இன்றைக்கி நம்ம எங்கள் ஊர் கன்னியாகுமரி ஸ்டைலு மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து மசாலா அரைச்சிட்டு வந்திருக்கிறேன் பாருங்கள். தேங்காய் எல்லாம் போட்ட மசாலா. முதல்ல அந்த மசாலாவை எல்லாம் ஊற்றிக்கிறோம். அப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி கரைசல் அதையும் இதில் ஊற்றிக்கலாம். ரொம்ப எல்லாம் தண்ணியாக வைக்க வேணாம், குழம்பு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது இந்த குழம்பு. இது கூடவே 2 தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், சின்ன சின்ன பீஸாக. அந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த முருங்கைக்காவும் இந்த குழம்புல போட்டுக்கலாம். எப்போவுமே மீன் குழம்புனா முருங்கைக்காய் ஒரு ஸ்பெஷல் தான், அது கூட நல்லா இருக்கும் முருங்கைக்காய். இப்போது இதில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, பத்தலைன்னா அப்புறம் திரும்ப போட்டுக்கலாம். உப்பெல்லாம் போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ மசாலா எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு நல்லா கரைச்சி வச்சுட்டேன். இப்போ இதில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்ம அடுப்பில் வச்சு வேக வைக்க போகிறோம். இது நல்லாவே கொதிக்கட்டும், மூடி வைக்காதீங்க. ஏன்னா தேங்காய் போட்டிருக்கிறதுனால மூடி வச்சிங்கன்னா அப்புறம் வந்து இது பொங்கி ஊற்றிடும் குழம்பு. அதனால மூடி போடாமல் வைங்க. அப்படி சப்போஸ் மூடி வைக்கணுன்னா கூட பாதி திறந்த மாதிரி மூடி வைங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இந்த தக்காளியெல்லாம் கரைஞ்சி அந்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாயிரும். அது வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் நேரம் வைப்போம் அடுப்பில். தீ கம்மி பண்ணி வைங்க, பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். பாருங்க, குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு, நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு சின்ன தாளிப்பு கடாய் எடுத்துருக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் நான் தாளிக்க போகிறேன். உங்களுக்கு வீட்டில் என்ன எண்ணெய் இருக்கோ நீங்கள் அந்த எண்ணெயில் தாளிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலை, அப்புறமா ஒரு சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நேரம் நல்லா போட்டு இதிலே வதக்கி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு வெங்காயம். இப்போ நம்ம இதை குழம்புல ஊற்றிக்கலாம். இது குழம்புல போட்டுட்டு இதை வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அப்படி தான் இருக்கும். பாருங்கள், நல்ல டேஸ்டான நல்ல கலர்ஃபுல்லான தேங்காய் அரைச்ச கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு வந்து சூர மீனில் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா வஞ்சர மீனில் கூட பண்ணிக்கலாம், அப்போவும் நல்லா தான் இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.